ஸ்மார்ட் ஐ ஸ்டடீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் பிரெயில் டாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் பிரெயில் டாட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பிரெயில் டாட்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் பிரெயில் டாட்ஸ் நம்ம படிச்சிட்டோன்னா அதில் இருக்கிற ஃபோனட்டிக் சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தமிழில் இருக்கிற லெட்டர்ஸ்க்கு நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணி டாட்ஸை ஞாபகப்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் படிச்சுட்டு அதிலிருந்து நம்ம தமிழுக்கு போனோன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நான் இங்கிலீஷ்க்கான பிரெயில் டாட்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் பிரெயில் டாட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பிரித்து சொல்லியிருப்போம். A to K J வரைக்கும் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் K to T, அதுக்கப்புறம் ரிமைனிங்னு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழ் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் தமிழில் எப்படி நம்ம எழுத்து கூட்டி ஒரு வார்த்தையை பிரெயிலில் அடிக்கணும் அப்படின்ற ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 12, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து 1 இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு ஆ. ஆ அப்படின்ற எழுத்துடைய சத்தம் பார்த்திங்கன்னா ஆ. இது அப்படியே ரிலேட்டட் டு ஏ அப்படின்றதுனால இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஏக்கு என்ன டாட் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான் தமிழ் ஆல்ஃபபெட் ஆக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கே இங்கிலீஷில் இருக்கிறது கூட ரிசம்பிள் ஆகக்கூடிய தமிழ் லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இல்லாததை நான் உங்களுக்கு ரிலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, அது அப்படியே தமிழில் வர ஆக்கு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஈ எடுத்துக்கலாம். ஈ பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஐக்கு பார்த்திங்கன்னா சவுண்ட் ஈ தான். ஸோ அதனால் தமிழ் ஆல்ஃபபெட் ஈக்கு குறில் ஈக்கு நம்ம ஐ யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஊ. ஊ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா யூ. ஸோ யூக்கு என்ன டாட் நம்ம யூஸ் பண்ணுறோம் 1 3 6 அதே தான் தமிழில் ஊக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஏ. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஈயோட சவுண்ட் ஏ. ஸோ அதுதான் நம்ம ஏக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஓ. எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸை நீங்கள் அப்படியே தமிழ் லெட்டர் ஓக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய ஓவோட டாட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போது உயிர் எழுத்துக்களில் கம்மியாக தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டோட டாட்ஸ் ரிசம்பிள் ஆகும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆ. இந்த ஆக்கு பார்த்திங்கன்னா நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் கண்ட்ராக்ஷன்ஸ் பற்றி போடுவேன். அந்த கண்ட்ராக்ஷன்ஸில் இருக்கிறது தான் ரிமைனிங் இருக்கிறதுல வரும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 4 5. ஈ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழில் 2 இருக்கிறதுனால இங்கே ஈக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அதை தான் ஈ அப்படின்றதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 4 யூஸ் பண்ணோன்னா இங்கே 3 5 யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஊ அப்படின்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் டி இருக்கு இல்லையா? ஸோ இதோட ரிவர்ஸ் தான் தமிழில் இருக்கக்கூடிய ஊ. இல்லை அப்படின்னா கண்ட்ராக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஓயூ அப்படின்ற லெட்டருக்கு ஒரு கண்ட்ராக்ஷன் இருக்குது. அதுதான் ஊக்கு வரும். இப்போது ஏக்கு நம்ம இ டாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே கீழே இறக்கணுன்னா தான் ஏக்கு வரும். ஸோ இங்கே 1 5 அப்படின்னா இங்கே 2 6 வரும். ஐ இங்கிலீஷில் எஸ்டி அப்படின்ற இதுக்கு கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம் 3 5. அதுதான் ஐக்கு. ஸோ ஓ அப்படின்ற இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டாட்டை அப்படியே மிரர் இமேஜில் எழுதிங்கன்னா அதுதான் ஔ. இந்த அக் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேபிட்டல் இண்டிகேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய 6th டாட் தமிழில். ஸோ இதுதான் உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அ இ உ ஏ ஓ ஓ. இது மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்க ஆல்ஃபபெட்டோட அப்படியே ஒத்து போகும். ரிமைனிங் எல்லாத்துக்குமே நம்ம ரிசம்பிள் பண்ணியோ இல்லைனா கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை மிரர் இமேஜோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது உயிரெழுத்துக்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உயிர் மெய் எழுத்துக்கள். ஸோ இப்போ நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். அதாவது மெய் எழுத்து குறியீடு இல்லாமல் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள்.
இதுலேயுமே வந்து முதல்ல நான் வந்து ரிசம்பிள் ஆகக்கூடிய லெட்டர்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீது சொல்ல போகிறேன். நீங்களே பார்த்தா தெரியும், இங்கிலீஷில் கே அப்படின்ற லெட்டரோட சவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கா. ஸோ அந்த கேவை அப்படியே நம்ம தமிழ் காக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சி அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு 2 சவுண்ட் இருக்குது. ஒன்று வந்து க, இன்னொன்று வந்து சீனே சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த சி அப்படியே நம்ம வந்து சாக் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து அங்கேருந்து அப்படியே தாவி தாக்கு வரும். டா அப்படின்றது வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் டீயோட சவுண்ட் டா இல்லைனா தா. ஸோ நம்ம வந்து அதனால் டீயை அப்படியே தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட சவுண்ட் நா. ஸோ என் அப்படியே நம்ம இந்த நாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பி, பியோட சவுண்ட் வந்து பா, அதனால் தமிழில் பாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எம்மோட சவுண்ட் மா. ஸோ அதை அப்படியே நம்ம மாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒய்யோட சவுண்ட் யா. ஸோ யாக்கு நம்ம தமிழில் இருக்க யாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆரோட சவுண்ட் வந்து ரா. ஸோ இந்த ராக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து குண்டுலா அப்படின்ற இல்லைனா பல்லிலா அப்படின்ற பல்லி லிசர்ட், அந்த லிசர்டுக்கு வரக்கூடிய லாக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எல் எடுத்துக்கலாம். ஸோ எல் அப்படியே நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வா, வீக்கு வா தான் சவுண்ட். ஸோ வி அப்படியே நம்ம வாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து இங்கிலீஷ் கண்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து எடுப்போம், இல்லைனா மிரர் இமேஜ் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஙா, ஙா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஐஎன்ஜி அப்படின்னு ஒரு கண்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஞாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஞா அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா சா அப்படின்றது கூட அப்படியே கீழே இறக்கி சொல்கிறோம். இதுக்கு வந்து 1-4 யூஸ் பண்ணோம்னா இதுக்கு வந்து 2-5 யூஸ் பண்ணுவோம். அடுத்து டா, டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்துக்கு என்ன கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோமோ அதுதான் வந்து தமிழில் டாக் யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட் டாட் இல்லாமல். இந்த நா 3 சுழி நா வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லோட கண்ட்ராக்ஷன் BLE. ஸோ அதில் வந்து 3, 4, 5, 6. இப்போ அடுத்து ழா, சிறப்பு ழா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப், OF. ஸோ 4th டாட் இல்லாமல் அடிக்கிறது. இப்போது நம்மக்கிட்ட 3 லா இருக்குது. சிறப்பு ழாக்கு நம்ம 4th டாட் விட்டு அடிப்போம். இந்த லாக்கு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எல் அப்படியே வந்துடும். இந்த லாக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட மிரர் இமேஜை எடுத்து எழுத போகிறோம். அதான். ஸோ 4, 5, 6. இப்போ ரா, இங்கிலீஷில் ER அப்படின்னு ஒரு கண்ட்ராக்ஷன் இருக்குது, அதை தான் வந்து ராக் யூஸ் பண்ண போகிறோம். நா அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5, 6. ஸோ இது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ மெய் எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த செல்லுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒருவேளை இது இக்கா வரப்போகுது அப்படின்னா 4th டாட் அடிச்சுட்டு இந்த காவை அடிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து இக், மெய் எழுத்து அப்படின்னு அர்த்தம். இதை நான் பின்னாடி வர எக்ஸாம்பிளில் உங்களுக்கு அது எப்படி வந்து வார்த்தையை டைப் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வடமொழி எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். வடமொழி எழுத்துக்களில் வந்து நமக்கு இந்த 6 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் ஜா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேவோட சவுண்ட் வரதுனால அப்படியே நம்ம ஜே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இக்ஷு இல்லைனா ஷா இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5th டாட் வித் அடிக்கக்கூடிய டாட், அதாவது இது வந்து அண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கண்ட்ராக்ஷனுக்கு. 5th டாட் மட்டும் விட்டு அடிச்சோன்னா அதை வந்து ஷாக்கும் இக்ஷுக்கும், லக்ஷ்மி இக்ஷுன்னு வருது இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாக்கும் இந்த ஸ்ரீக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சா இது சா, இது வந்து ஸ்ரீ, இது ரெண்டுத்துக்கும் நம்ம எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெச்சுக்கு வந்து சவுண்ட் வந்து ஹா. ஸோ நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வடமொழி எழுத்துக்களில் ஒருவேளை இதுக்கும் வந்து உங்களுக்கு மெய்யெழுத்து வர மாதிரி புள்ளி வர மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி வந்து நீங்கள் 4th டாட் அடிச்சுட்டு இது அடிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போது உயிரெழுத்துக்களுக்கு நமக்கு எந்த இண்டிகேட்டரும் தமிழில் தேவை கிடையாது. ஆனால் மெய்யெழுத்துன்னு வரும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த 6 செல்லில் 4வது டாட்டை வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா அது வந்து மெய்யெழுத்துக்கூட இண்டிகேட்டர். இந்த மெய்யெழுத்து இண்டிகேட்டரை வச்சு தான் அடிச்சிருக்க பிரெயில் வந்து இங்கிலீஷ் பிரெயிலா இல்லை தமிழ் பிரெயிலான்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா இங்கிலீஷ் பிரெயிலில் வந்து 4th டாட் எங்கேயுமே நம்ம தனியாக இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், தமிழில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4th டாட் வந்துருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து தமிழ் பிரெயில் தான்.
சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி தமிழில் வந்து நம்ம எழுத்துக்களுக்கான பிரெயில் டாட்ஸ் படிச்சிட்டோம். இதை எப்படி நம்ம வந்து தமிழில் எழுதுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்படின்ற வார்த்தை இருக்குது அப்படின்னா, அம்மாவில் மொத்தமாக வந்து நமக்கு 3 எழுத்துக்கள் தான் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம பிரெயிலில் அடிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆ அப்படின்றது வந்துட்டு உயிரெழுத்து தான். ஸோ உயிரெழுத்துக்கு இண்டிகேட்டர் தேவை கிடையாது. ஸோ ஆ டாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஏன்றதுனால ஆக்கு அந்த ஃபஸ்ட் டாட் அடிச்சிட்டோம். இப்போ இம் அப்படின்றதுனால அது மெய்யெழுத்து. ஸோ மெய்யெழுத்துனா கண்டிப்பாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ மெய்யெழுத்துக்கான இண்டிகேட்டரை போட்டுட்டு இம் அப்படின்றதுனால மெய்யெழுத்துக்கு இண்டிகேட்டர், மா அப்படின்றதுனால மா டாட் அடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் 2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து மா அப்படின்னு இருக்குது. இது கூட்டி எழுதணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு மா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மா கூட்டல் ஆ. ஸோ ஃபஸ்ட்டு மா அடிச்சிடுறேன். பக்கத்தில் அடுத்த செல்லே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆ அடிக்கணும். இப்படி தான் வந்து அம்மான்னு அடிக்கணும். இது வந்து மொத்தம் 3 எழுத்துக்கள். ஆனால் நமக்கு பிரெயில் அடிக்கும்போது 5 செல் இருக்கிற மாதிரி நமக்கு வரும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தங்கை அப்படின்னு இருக்குது. இப்போ தங்கையில் வந்து பார்த்திங்கன்னா 3 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் நம்ம அடிக்கும்போது எவ்வளோ எழுத்து வருதுன்னு பார்க்கலாம். தா அப்படின்றது வந்துட்டு நமக்கு புள்ளி இல்லாததுனால அது வந்து உயிர்மெய். ஸோ நமக்கு இண்டிகேட்டர் தேவை கிடையாது. ஸோ தா அடிச்சிட்டேன். இங்கு அப்படின்போது அது மெய் எழுத்து வரதுனால இண்டிகேட்டர் அடிச்சுட்டு இங்குக்கான அந்த டாட் அடிக்கிறேன். இப்போது கை அப்படின்றது வந்து கா ப்ளஸ் ஐ. அப்போ கா அடிச்சுட்டு ஐ அடிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம தமிழ் வந்து அடிக்கணும். ஸோ அடுத்த எபிசோடில் வந்துட்டு தமிழ் வாக்கியங்கள் எப்படி அடிக்கிறது, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலில் கண்ட்ராக்ஷன்ஸ், ஏன்னா நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் தான் தமிழில் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.